பிரைஸ் லார்ட். யோவான் 14 அதிகாரம் 12 வசனம். John chapter 14 and verse 12. நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளும் செய்வான். நம்ம கடவுளை விசுவாசிக்கிறோம், முழு மனதோடு கூட நம்ம நம்புகிறோம், நேசிக்கிறோம்னு சொன்னால் அவரை போலவே நாமும் காரியங்களை செய்கிறதுல உறுதியுடையவர்களாக இருக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்தாரே, அவரை போலவே நானும் அற்புதம் செய்ய போகிறேன்னா? இல்லை, இந்த வசனம் சொல்கிற மாதிரி இவைகளை பார்க்கலும் பெரிய கிரிகள். அப்போ அவரை இயேசுவோட நான் பெட்டரான பெரிய கிரிகளாக செய்ய போகிறேன்னா, அற்புதம்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. நம்ம ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறோன்னு சொன்னால் அவங்க ஃபாலோ பண்ணுற பிரின்சிபல்ஸையும் அவங்க ஃபாலோ பண்ணுற ப்ராக்டிஸையும் நாமும் கடைப்பிடித்து நம்ம வாழ்க்கையில் கொள்கையை வைத்து வாழணும் என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம அவரோட ஃபாலோவர்ன்றது எல்லாருக்குமே தெரிய வரும். அப்போது இயேசு கிறிஸ்து அற்புதம் செஞ்சதை காட்டிலும் அற்புதம் செய்யறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணார், அற்புதம் நடந்த பின்பும் ஜெபம் பண்ணார். எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஜெபம் செய்து கொண்டே இருக்கிறாரு. அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், ஃபாலோ பண்ணுறோன்னு சொன்னால் அவரை போலவே ஜெபிக்கும், அவரை காட்டிலும் அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாய் நம்ம வாழ்க்கை நிச்சயமாக இருக்கணும். அவர் தன்னலம் கருதாமல், சுயநலம் கருதாமல், பிறர் நலத்தை, பிறருக்காக அதிகமாய் வாழ்க்கையை பயன்படுத்தினார், செயல்படுத்தினார் காணப்படுகிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற நாமும் நம்முடைய சுயநலத்தை குறித்ததை, பிறருக்கான நலத்தை குறித்து நம்ம வாழ்க்கையில் காரியங்களை செய்வோம்னு சொன்னால் நிச்சயமாய் அவரால் ஆசிரியக்கப்படுவோம். அது மாத்திரம் இல்லைங்க, முக்கியமாக இயேசு வானத்தின் பூமியிலும் சகல அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருந்தாலும் முழுமையாக ஒரு தாழ்மையின் ரூபம் எடுத்து தன்னைத்தானே தாழ்த்தி நமக்காக ஜீவ பலியானார். அப்போது இயேசு கிறிஸ்துவ நம்ம நேசிக்கிறோன்னு சொன்னால் நம்ம அகந்தையோடு கூட, அகங்காரத்தோடு கூட இல்லை, அவரை போலே தாழ்மையான ஒரு ஆட்டிடியூடோடு கூட நம்ம வாழுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம அவரோட ஃபாலோவர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். எனவே இயேசு கிறிஸ்துவை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், விசுவாசிக்கிறோம்னு சொன்னால் அவரை போலவே ஜெபிக்கவும், தாழ்மையோடு கூட வாழவும், மற்றவர்களை நேசித்து வாழவும் கற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் அவரை காட்டிலும் அதிகமாய் அந்த பிரின்சிபிள்ஸை ப்ராக்டிஸில் நம்மளோட செயலில் ஃபாலோ பண்ணுவோன்னு சொன்னால் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.